விஜய் சாருக்கு லைக் ஹை பீட்ல வர்ற ஒரு பாட்டுக்கு கோரியோ பண்றதுக்கு அவர் கேட்குற ஸ்டெப்ஸ், நீங்க சொல்ற ஸ்டெப்ஸ். அஜித் சாருக்கு கோரியோ பண்ணும்போது அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்குற ஸ்டெப்ஸ், அவர் கேட்குற ஸ்டெப்ஸ். இத பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2 பேருமே எப்பவுமே இது வேண்டாம், அது வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. விஜய் அவர் வந்து இன்னும் நல்லா ஆடலாம், நான் நல்லா நிறைய பண்ணலாம், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாரு. அஜித் வந்து என்ன வந்து கால் எப்படி இருக்குது, ஸ்பைன் எப்படி இருக்கலாம் யோசிக்கவே கூடாது. என்ன பண்றியோ பண்ண முடியலன்னா நான் சொல்றேன்னு தான் சொல்லுவாரே தவிர, ஆனா இது வரைக்கும் பண்ண முடியலன்னு அவர் சொன்னது கிடையாது. விஜயுமே அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. ஆனா இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் சொல்லுவாரு. அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி அப்படியே பண்ணுவோம். அஜித் அந்த அதர் சைடு என்ன சொல்றோமோ அதை கண்டிப்பா டெலிவர் பண்ணுவார். இன்ஃபேக்ட் அந்த துணிவுல வந்து இந்த மைக்கேல் ஜாக்சன்லாம் அவர் தான் சொன்னாரு. ஓகே. இப்படி பண்ணிக்குவா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மூணு வாக் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி விஸ்வாசத்துல அந்த ஒரு சிங்கிள் ஷாட் இருந்துச்சுல, அடிச்சு தூக்கு சாங்ல அது கட் ஷாட்டா தான் வச்சிருந்தேன். எதுக்கு இவரை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், கால் வேற வலிக்குமே, அது சிங்கிள் ஷாட் நான் பண்றேன் அப்படின்னு ஒரு 3 நாள் டேக் பண்ணாரு.